ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. நான் ரஜியா சமையலேருந்து சாந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நான் ஈஸ்ட் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஆவன் யூஸ் பண்ணாமல் நான் எப்படி பீஸா செய்கிறேன்னு செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. இதில் 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அது இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தயிர் 1/4 கப்பு. எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதில் நம்ம அளந்துக்கணும். தயிர் 1/4 கப்பு. பேக்கிங் பவுடர் அது ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க பேக்கிங் பவுடர். அப்புறம் இதுக்கு அளவாக உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது தயிர் இருக்கிறனால சும்மா 1 டீஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றினா கூட போதும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சுக்கலாங்க. கையில் ஒட்டுற மாதிரி தாங்க இருக்கும். நம்ம இப்படியே நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா இப்படி அழுத்தம் கொடுத்து நல்லா பிசையலாம். நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு வைக்கலாங்க. பாருங்க, நல்லா 5 நிமிஷம் நல்லா அழுத்தம் கொடுத்து இப்படி தேய்ச்சாச்சு. இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இந்த மாதிரி இருக்கணும். நம்ம இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட் போட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க. ஒரு 1/2 hour இருக்கட்டுங்க. பாருங்கள், 1/2 hour ஆயிடுச்சு. காயாமல் இருக்கிறதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இதை நம்ம சப்பாத்தி கல்லில் வச்சு நம்ம தேய்ச்சிக்கலாங்க. இதில் அப்படியே வச்சு தேய்ச்சிக்கலாங்க ஒரே இதாக. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சிக்கலாம். பேன் அடுப்பில் வச்சுருக்கோங்க. இதில் நம்ம கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பேனில் இதை போட்டுக்கலாங்க. போட்டு 2 நிமிஷம் இதிலே வேகட்டுங்க. 1 சைடு மட்டும் வேகட்டும். அப்படியே இந்த ஸ்பூன் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடலாங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கம் வேகும். பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. இது ஃபோர்க்கு வச்சு இந்த மாதிரி எல்லா பக்கம் குத்தி விடலாங்க. அப்போ தான் நம்ம போடுற வெங்காய தக்காளியில் இதில் நல்லா வேகும். பாருங்கள், இதில் நம்ம பீஸா சாஸ் அதில் இது பண்ணிக்கலாம், ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம டாப்பிங்ஸ் வச்சுக்கலாங்க. நமக்கு என்ன வெஜிடபிள்ஸ் தேவைப்படுதோ நம்ம அதை நம்ம வச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நான் கேப்சிகம் வைக்கிறேன். அப்புறம் ஆனியன் வச்சுக்கலாங்க. நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் இது பண்ணிக்க வேணுமோ அது தேவையானதை நம்ம கட் பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம். சிக்கன் கூட நம்ம வச்சு நம்ம செய்யலாம். வெங்காயம் வச்சுட்டேன். அப்புறம் தக்காளி வச்சுக்கலாங்க. தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஷேப்பில். தக்காளி வச்சதுக்கப்புறம் நம்ம சீஸ் திருவி வச்சுருக்கோங்க. அது இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம். இட்டாலியன் சீஸ் இருந்தாலும் அதையும் நீங்கள் போட்டுக்கலாம். சீஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸுங்க, அது இது கொஞ்சம் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேன் இந்த இதை விட இன்னொரு அடுத்த சைஸ் பேனில் நம்ம பிடிக்கிற மாதிரி இருக்கிற பேன் நம்ம எடுத்துக்கணும். இது நம்ம பிரியாணி தம் போடுற மாதிரி இதை நம்ம ஹீட் பண்ணிக்கணுங்க. ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இது கூட நம்ம இதுக்குள்ளே வச்சுட்டோம்னா தான் இது அடியில் கருகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வச்சு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். மிதமான சூட்டில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வர்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வைக்கக்கூடாது. அப்படியே மூடி வச்சிடலாங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சுங்க. இது நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
பாருங்கள், பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். பார்க்குறதுக்கு எப்படி எம்மியாக இருக்குங்க. வெளியில் பீஸெல்லாம் 400-500 போட்டு வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வீட்லேயே நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இதை நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நான் கட் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ எம்மியாக இருக்குது. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரதியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு சந்திக்கிறேன். வணக்கங்க.